தமிழகம் முழுவதும் தவறான வழிகாட்டுதலோடு சனாதன சக்திகளுக்கு இடம் கொடுக்கின்ற வகையில் தமிழகத்தில் கவர்னர் என்கின்ற பெயரில் தமிழையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் தமிழக மக்களின் ஒரு உரிமையையும் மறைக்கின்ற வகையில் செயல்படுகிற தமிழகத்தின் RSS அமைப்பை சார்ந்த RN ரவி அவர்களை கண்டிக்க நம்முடைய தலைவர் அவர்கள் உத்தரவின் பேரில் தமிழகம் முழுவதும் இன்று கழக தோழர்களும் பொதுமக்களும் பொங்கி எழுந்திருக்கிறார்கள் என்பதை இங்கே கூடியிருக்கிற இந்த கூட்டத்தின் வெளிப்பாடு நன்கு தெரிகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தலைவர் அவர்கள் உடனடியாக ஆளுநருக்கு கண்டனம் தெரிவிக்க ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டம் மிக சிறப்பு அம்சம் வாய்ந்தது என்றால் அது நிச்சயமாக உண்மை. காரணம், நேற்று சட்டமன்றத்தில் நம்முடைய நாட்டின் நம் மக்களுடைய வரிப்பணத்தில் ஒரு சுகபோகியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற கவர்னர் சட்டமன்றத்துக்குள் வந்தால் ஆளுகிற அரசாங்கம் மக்களின் சக்திகளாக மக்கள் பிரதிநிதிகளாக அமைக்கப்பட்டிருக்கிற அரசு முன்னெடுக்கின்ற அதைத்தான் அவர் படிக்க வேண்டும். அதுதான் அரசியலமைப்பு சட்டம். ஆனால் சென்ற கூட்டத்தில் நம்முடைய தலைவர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அந்த வடிவத்தை கலைஞர் பெயரையும் அண்ணா அவர்களுடைய பெயரையும் தந்தை பெரியார் அவர்களுடைய பெயரையும் விட்டு விட்டு படித்தார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? நம்முடைய மக்களுக்காக உழைத்த நம்முடைய தமிழ் தலைவர்களை புறக்கணிக்கிறார் அந்த RSS RN ரவி. இன்று நேற்று நடைபெற்ற பொழுது தமிழ்தாய் வாழ்த்து ஒலிக்க வரும்போது அவரை முறையாக நம்முடைய சட்டமன்ற சபாநாயகர் மரியாதையோடு அழைத்து வருகிறார். அவருக்கு இருக்கை வழங்கப்படுகிறது. அதன் பிறகு தமிழ்தாய் வாழ்த்து ஒலிக்கப்படுகிறது. ஆனால் அவர் அங்கே கொடுத்த அந்த பட்டியலை படித்த பிறகுதான் நம்முடைய தேசிய கீதம் ஒலிக்கப்பட வேண்டும். ஆனால் எதையாவது ஒரு காரணம் காட்டி வெளியாகும். உடனே நீங்க தேசிய கீதத்தை பாடுங்கள் என்று சபாநாயகருக்கும் முதல்வருக்கும் அழுத்தம் கொடுக்கிறார். எப்படி பாடுவது? தேசிய கீதம் பாடிவிட்டால் நம்ம தெரிஞ்ச கால வரையில நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சுன்னு தான் அர்த்தம். ஆனா அவர் அங்க படிக்க சொல்றார். அது காலதாமதம் ஆக்கப்படுகிறது. என்ன காரணம்னா, எப்படி தேசிய கீதம் பாடுவது என்பதை அங்கே கலந்தாசுவதற்குள் கவர்னர் வெளியேறுகிறார். இதற்கு காரணம் என்ன? அவர் உள்ளே போகிற பொழுது இந்த அதிமுக அடிமைகள் பாஜகவின் கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார். பழனிசாமி கூட்டம் ஒரு கோஷம் போடுறான். இந்த கோஷத்தை காரணம் காட்டுகிறார். யாரு காட்டுறா? பிஜேபியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய நயினா நாகேந்திரனிடம் பத்திரிகையாளர்கள் பேட்டி காணுகிறார்கள். தேசிய கீதத்திற்காக அல்ல, அதிமுகவும் காங்கிரசும் கூச்சலிட்டார்கள் என்று. அதிமுக கூச்சலிட்டது சட்டமன்ற வளாகத்திற்கு வெளியே. ஆனால் ஒரு பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் இதை காரணம் காட்டுகிறார். வானதி சீனிவாசன், அது ஒரு அம்மா, அது சொல்லுது, ஏன் 2 முறை தேசிய கீதம் பாடக்கூடாதான்னு. அது உங்க அப்பா விட்டு சொத்தாது. நீங்க சொன்னா நாங்க கேட்கணுமா? மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த சட்டமன்றத்துக்குன்னு ஒரு விதி இருக்கு. அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன கூறி இருக்கிறார்களோ அதைதான் நடைமுறைப்படுத்த முடியும். இதை அறிந்துதான் அன்றே சொன்னார் தீர்க்க தரிசி பேரறிஞர் அண்ணா அவர்கள், ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லை என்று அண்ணா அவர்கள் குறிப்பிட்டார்கள். சென்ற முறை நம்முடைய பட்ஜெட் கூட்டத்திலே நம்முடைய RN ரவி அவர்கள் புறக்கணித்த பொழுதும் கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்துக்கிற வண்ணம் நம்முடைய சபாநாயகர்கள் ஒரு இல்லத்துக்கே சென்று உரிய மரியாதை கொடுத்து நீங்க சட்டமன்றத்துக்கு வந்து உரையாற்றுங்கள் என்று வேண்டுகோளை வைத்தார்கள். இவர்களைப் போல நம்முடைய தலைவர் இல்லை. தலைவர் எப்பொழுதும் அரசியலமைப்பு சட்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறார். நேற்று என்ன நடந்துருச்சு? நீங்க வெளியே போயிட்டீங்க. எங்களுடைய சபாநாயகர்
அதை அப்படியே படித்து காட்டி கவர்னர் உரையை சபாநாயகர் உரையாக ஆற்றி இருக்கிறார். நாட்டில் சபாநாயகர் ஆளுநர் இல்லாமலே கூட சபாநாயகரை வைத்து சட்டமன்ற கூட்டம் நடத்திய வரலாறு இந்திய திருநாட்டில் பல இருக்கிறது. இருந்தாலும் அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்கக்கூடிய ஒரு தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் உரிய மரியாதை கொடுத்தும் அதை மதிக்க தவறிய ஆளுநர். காரணம், இந்த நாட்டில் ஆளுநர் கண்டிப்பாக புறந்தள்ளப்பட வேண்டும். ஆளுநர் பதவி நிச்சயமாக அழித்தொழிக்கப்பட வேண்டும். காரணம், இது போன்ற சங்கி கூட்டங்களுக்கு ஒரு அலங்கார பதவி, தமிழ்நாட்டு மக்களின் வரி பணத்தை சுரண்டி ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களே, உங்களுக்கு இங்கு வேலை இல்லை. தமிழ்நாட்டை விட்டு உங்களை அப்புறப்படுத்துவதை எங்களுடைய தலைவரின் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். அவர் எடுக்கிற கட்டளையை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் நிறைவேற்றுவார்கள் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளுநர் ரவி அவர்களே, ஒவ்வொரு கூட்டத்திலும் போனா தமிழ்நாடு வாழ்த்தை புறக்கணிக்கிறார். தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணிச்சு பாடுறதில்லை. என்ன காரணம்? அவருக்கு தமிழர்கள் என்றால் அவர்களுக்கெல்லாம் பிடிக்க. இந்த தமிழ் மொழி உலகத்திற்கே வழிகாட்டிய மொழி. இந்த தமிழர்கள் உலகத்திற்கே வழிகாட்டிய ஒரு இனம் இந்த தமிழ் இனம். இந்த தமிழகத்தை, தமிழ் இனத்தை அழிக்க நினைக்க எவரும் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. அதை தொடுகிற, அதை அழிக்க நினைக்கிற அந்த சங்கி கூட்டங்களுக்கு முடிவு கட்டுகிற விதமாகத்தான் இன்று தமிழகம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பான, மிக எழுச்சியோடு இந்த கூட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிற நம்முடைய முன்னாள் அமைச்சர் தாட்கோருடைய தலைவர் அருமை அண்ணன் மதிவாணன், அன்பிற்குரிய அண்ணன் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் எஸ்.கே. வேதரத்னம், மரியாதைக்குரிய அண்ணன் மேகநாதன் மற்றும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் கோவிந்தராஜன், நம்முடைய மறைமலை மற்றும் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட